ஹாய் நண்பா, கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கழித்து தமிழக அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, அதாவது டிஎன் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல், அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கல்னு சொல்லிட்டு 2 விதமான கேட்டகரியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோவை கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க, ஐடி பேக்ரவுண்டே இல்லை, ஆனால் ஒரு ஐடி வேணும், என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு சில பேர். அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் க்ரோத்தே இல்லை, இந்த மாதிரி ஒரு சில பேர். அண்ட் அதே மாதிரி நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் படித்த கையோட ஒரு ஐடி ஜாபுக்கு போகணும், நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு சில பேர். உங்கள் 3 பேருக்கும் நல்ல சேலரியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாபுக்கு போகணும், அதானே? அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணால் போதுங்க. நீங்கள் கேட்கலாம், நான் எதற்காக ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்? ஏன்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன சிஜிபிஏ, என்ன காலேஜ், என்ன மிக்ஸி, என்ன கிரைண்டர், இதெல்லாம் அவங்க கேட்கல. அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறது? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அமேசான், கூகுள் இந்த மாதிரியான டாப் எம்என்சி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமாக அதில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நண்பர்கள் வேலைக்கு போயாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கும் அதிகமான கம்பெனிஸ் இந்த ப்ரோக்ராம் முடிச்சவங்க மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு ஃப்ரீ இன்டராக்டிவ் லைவ் செஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃப்ரீ இன்டராக்டிவ் லைவ் செஷன் மட்டும் நீங்கள் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ லைவ் செஷனை நீங்கள் புக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இப்போவே செக் பண்ணுங்க. தமிழக அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடங்கள் கழித்து வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தமிழகத்தில் ஒரு 6 மாவட்டங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல், அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கல்னு சொல்லிட்டு 2 விதமான கேட்டகரியில் ஜாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன ஜாப்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூனியர் மெக்கானிக் கேட்குறாங்க, அதில் ஒரு வேகன்சி இருக்குது. ஜூனியர் எலக்ட்ரீஷியன் கேட்குறாங்க, அதில் ஒரு வேகன்சி. அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன் வந்து 19 வேகன்சி கேட்குறாங்க. ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபியில் ஆப்ரேட்டர் கேட்குறாங்க, ஒரு வேகன்சி. அண்ட் தென் டைம் கீப்பர் வந்து கேட்குறாங்க, 2 வேகன்சி. 10th படித்தவங்கலேருந்து டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி படித்தவங்க வரைக்கும் வேலைவாய்ப்பு இருக்குங்க. வீடியோவை முழுவதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில், மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சேலம் அண்ட் விருதாச்சலத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் மெக்கானிக். இந்த ஜாபை பொறுத்தளவு உங்களுக்கு எல்லாமே தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ உங்களுக்கு பேசிக் பே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வேலைகளுக்கு 19,500 ரூபாய் உங்களுக்கு பேசிக் பே. இதை ஃபாலோ பண்ணி நிறைய படிகள், அலவன்சஸ் இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் அதிகபட்ச அலவன்சஸ் போட்டாலுமே 29,000 28,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் மாத சம்பளமாக எடுக்கலாம். இந்த ஜூனியர் மெக்கானிக்கை பொறுத்தளவு ஒரே ஒரு வேகன்சி தான். 10th முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதாவது ஐடிஐ படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா மெக்கட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் மெக்கானிக்காக இருக்கட்டும், இல்லைனா மெக்கானிக் மிஷினாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஐடிஐயில் நீங்கள் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜூனியரை எலக்ட்ரீஷியன் கேட்குறாங்க, சேம் சேலரி தான். இந்த ஜாபுக்குமே உங்களுக்கு 10th அதை ஃபாலோ பண்ணி ஐடிஐயில் நீங்கள் வந்து எலக்ட்ரீஷியன் ரிலேட்டடாக நீங்கள் ட்ரேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 3வது கேட்டகரி ஆஃப் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன், ஓகேங்களா? இந்த ஜாபுக்கு குறைந்தது நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஐடிஐ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன டிசிப்ளின் அப்படின்னா, டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிஐயில் நீங்கள் டெக்னிக்கல் ட்ரேட் முடிச்சிருக்கணும். அதில் வந்து ஆஃப்செட் மிஷின் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருந்தா, ட்ரேட் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இருக்கக்கூடிய 19 வேகன்சி ஆல்மோஸ்ட் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி வைஸாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்பிசி, பிசி, ஜிடி, எஸ்சி, எம்பிசி ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்குமே வேகன்சி ஒதுக்கீடாயிருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க, இந்த ஜாபுக்கு மட்டும், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு டிப்ளமோ கேண்டிடேட் வந்து இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 வருடம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் ஐடிஐ படிச்சுட்டு போகிறீங்க இந்த ஜாபுக்கு அப்படின்னா 3 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஸ்பெஷல் லாங்குவேஜ் கேட்குறாங்க. இந்த ஜாபுக்கு சேலரி அதிகங்க. பேசிக் பே 35,000 ரூபாய். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு 15,000 ரூபாய் அலவன்ஸ் போட்டாலுமே 50,000 வரைக்கும் நீங்கள் முதல் மாத சம்பளமாக ஏர்ன் பண்ணலாம். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சி தான், ஓகேங்களா? பிசிஏ படிச்சிருக்கணும், இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும், ஓகேங்களா?
அண்ட் இந்த வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் கீப்பர் வந்து கேட்குறாங்க 2 வேகன்சி. இந்த ஜாபுக்கு வெறும் 10ஆம் வகுப்பு மட்டும் நீங்கள் படிச்சிருந்தால் போதும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள். இதில் வந்து ஜென்ரல் டேனில் வேகன்சி இருக்கிறதுனால எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்பெஷல் லாங்குவேஜ் கேட்டகரிக்கும் ஜென்ரல் டேனில் தான் வேகன்சி இருக்குது. ஜென்ரல் டேன் அப்படின்னா பொது பிரிவு, எல்லாருமே இந்த ஒரு வேலைக்கு போட்டி போடலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கிளியர் இன்ஃபர்மேஷன் நீங்களும் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பாருங்கள். நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். ஏஜ் லிமிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சம் 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி டிஎன்சினா 34, அதே மாதிரி பிசி இவங்களுக்கு 34, ஓசி அப்படின்னா ஜென்ரல் டேன் பொது பிரிவு 32 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சி வந்து ஜென்ரல் டேனில் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் டேனுக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ அதுதான் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் பிசி எம்பிசிலலாம் வேகன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ அந்த ஏஜுக்கு வந்து நீங்கள் அப்ளிகபிளாக ஆகிடுவீங்க. அதனால் அந்த ஏஜையும் மென்ஷன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வேகன்சி எந்தெந்த கமிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் 2 அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபார்மெட் வேணும்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க, தமிழ் ஃபார்மெட் வேணும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துலாம் அப்ளை பண்ணக்கூடாது, டைப் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து கிளியராக சொல்கிறேன். அதாவது நோட்டிஃபிகேஷன் எண்டில் கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் ஃபார்மெட் இல்லைனா இங்கிலீஷ் ஃபார்மெட் ஏதாச்சும் ஒரு ஃபார்மெட் அப்ளிகேஷனை நீங்கள் அப்படியே வந்து கம்ப்யூட்டரில் MS வேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி எடுக்கணும். டைப் பண்ணி அதில் ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின்ஸ் நீங்களே கேட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை அப்படியே டைப் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணி தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது கூடவே வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி கமிஷனர் அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டுடைய சென்னை அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே போய் சேர்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதை தான் போட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸை பொறுத்தளவு எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும், ஒரிஜினல்ஸ் வந்து வைக்கக்கூடாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ட்ரேடு முடிச்சிருப்பாங்களே அவங்களுடைய சர்டிஃபிகேட், என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அதை வச்சுக்கோங்க. ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. முக்கியமாக பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு அது மட்டும் நீங்கள் செல்ஃப் அட்டாச்டு பண்ண சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டாச்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு சின்னதாக ஒரு சைன் போட்டுருங்க, உங்களுடைய சைன் போடுங்க, அதுதான் செல்ஃப் அட்டாச்டு. அண்ட் தென் டிசி கேட்டிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி இல்லைனா ரேஷன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து இஃப் நெசசரி தேவைப்பட்டுச்சுன்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களே தவிர உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலை. எதன் அடிப்படையில் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது ஃபில்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 6 மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஓகேங்களா? இது வந்து இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி தமிழ் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ தமிழ் ஃபார்மெட்டை டைப் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஆன்சர் இப்போ மனுதாரரின் பெயர் இதுவுமே நீங்கள் தமிழில் தான் டைப் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் ஃபார்மெட் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷில் வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணி எடுக்கிறது நேம் ஆஃப் த கேண்டிடேட் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டை அப்படியே நீங்கள் டைப் பண்ணி எடுத்து அதற்கான ஆன்சர் எல்லாம் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே அட்டாச் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான் நம்ம தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு, புதுவிதமான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.